பெரும்பாலான மக்கள் ஒருபுறம் தீபாவளிக்காக சந்தோஷமா தயாராகிட்டு வரும் வேளையில இன்னொரு புறம் சம்பா சாகுபடி பாதிப்பு இந்த ஆண்டு இருந்த தீபாவளி வழங்கியிருக்கிறதா திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கிறாங்க. அது குறித்த ஒரு செய்தி. முப்போகம் விளைந்த டெல்டா பகுதிகள் ஒரு போகத்திற்கே வழியின்றி உள்ளதால் விவசாயிகள் தீபாவளியை வேதனையுடன் கொண்டாடும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குருவை பொய்த்த நிலையில் சம்பாவை நம்பியிருந்த வேளாண் மக்கள் இந்த ஆண்டு ஏமாற்றத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சம்பா சாகுபடி பணிகள் தொடங்கப்படாத நிலை. தொடங்கப்பட்ட சில இடங்களிலும் தண்ணீர் கிடைக்காமல் பயிர்களை காப்பாற்ற முடியாத அவல நிலை. இதில் எப்படி தீபாவளியை கொண்டாடுவது? இருண்டு விட்டது எங்கள் தீபாவளி என நொந்து கொள்கிறார் திருவாரூர் விவசாயி காமராஜ். இல்லாத விவசாயம் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்காவது வட்டி கடன் ஃபைனான்ஸில் வாங்கி தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஏதாவது இந்த நடவு நட்டோம்னா ஏதோ கொடுத்து விட்ருவோம். இந்த தடவை நடவும் நட முடியாத போயிடுச்சு, விவசாயம் தண்ணி இல்லாமையும் போயிடுச்சு, விவசாயமும் பண்ண முடியாத ஒரு கட்டத்தையும் போயிட்டு இந்த தடவை தீபாவளி வந்துருச்சு. இந்த தீபாவளினால தீபாவளி எங்களுக்கு ஒரு சிறப்பான தீபாவளி அல்ல. இது ஒரு இருண்டு போன தீபாவளிங்கிறதே ஒரு இருண்டு போனதான் துக்க நாள் தான். இது நிச்சயமாக முழுமையான துக்க நாளாக இந்த தீபாவளி எங்களுக்கு இருக்கு. திருவாரூர் மாவட்டம் விவசாயம் தவிர வேறு எந்த தொழிலும் இல்லாத மாவட்டம். இன்று விவசாயமும் பொய்க்கும் நிலையில் உள்ளதால் விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் மட்டும் பாதிக்கப்படவில்லை, ஒட்டுமொத்த திருவாரூர் மாவட்டமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. களை கட்ட வேண்டிய தீபாவளி களையிழந்து காணப்படுகிறது. வருமானம் இன்றி சில ஆண்டுகளாக திருவிழாக்களை குறைத்த மக்கள் இந்த ஆண்டு தீபாவளியையும் குறைத்து விட்டார்கள் என மனம் வெதும்புகிறார் பட்டாசு வியாபாரி ராமகிருஷ்ணன். பணம் பற்றாக்குறையாக இருக்குது, விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு, தண்ணி வராதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. சுற்றுவட்டார உள்ள கிராமத்துலலாம் திருவிழாலாம் நிறுத்தினதுனால இந்த வெடி வாங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அதனால் எங்கள் பாதிப்பு எங்களுக்கு வெடி தொழிலுங்கிறது மிக பெரிய பாதிப்பாக இருக்குது. தீபாவளி பண்டிகையை எதிர்நோக்கி இருந்த வணிகர்கள் இந்த ஆண்டு ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ஜவுளிக்கடைகளில் கூட கூட்டமில்லை என்கிறார் ஜவுளிக்கடை உரிமையாளர் தெய்வ சிகாமணி. எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, ஒரு பாதிப்பு. ஒரு மாதத்துக்கு முன்னாலே எங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக வியாபாரம் நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மழை இல்லாதனால, விவசாயம் சுத்தமாக இல்லாதனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது. ஒளி வீச வேண்டிய தீபாவளி டெல்டா விவசாயிகளுக்கு மட்டும் இருளை கொடுத்திருக்கிறது. மகிழ்ச்சியில்லா முகங்களுடன் தென்படுகிறது திருவாரூர் மாவட்டம். கடமைக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது கடைமடையில் தீபாவளி. ஒருபோக சம்பா சாகுபடியும் பொய்த்து போனதால் விவசாயிகளிடையே மிகுந்த கவலை ஏற்பட்டுள்ளது. வணிகர்களும் விவசாயிகளும் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதால் இந்த தீபாவளி திருவாரூர் மாவட்ட விவசாயிகளுக்கும் வணிகர்களுக்கும் ஒரு இருண்ட தீபாவளியாக அமைந்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவாரூரிலிருந்து செந்தில்குமரன்.